இப்போ நம்ம ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச்ல ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. அதை அடுத்து உள்ள வந்த எல்எஸ்ஜி பேட்டர்ஸ் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 4வது ஓவர்ல ஏடன் மார்க்ரமோட விக்கெட் விழுந்ததுமே ஃப்ரீக்வென்ட் இன்டர்வல்ஸ்ல எல்எஸ்ஜி விக்கெட்டை லூஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஒரு பக்கம் மிச்சல் மார்ஷ் மட்டும் தனியா நின்று போராடி 40 ரன் அடிச்சாரு. அடுத்து மிடில் ஆர்டர்ல ஆயுஷ் பதோனி 38 ரன் அடிச்சு கொஞ்சம் டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. கடைசியா முகுல் சௌத்ரி கொஞ்சம் டீசென்ட்டா ஃபினிஷ் பண்ணி 20 ஓவர் முடியும் போது 146 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க எல்எஸ்ஜி. ஆர்சிபி பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டிருந்தாங்க. ரஷிக் சலாம் 4 விக்கெட்டும் புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட்டும் குருணால் பாண்டியா 2 விக்கெட்டும் ஹேசல்வுட் 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. 147 ரன் டார்கெட்டோட உள்ள வந்த ஆர்சிபிக்கு 2வது ஓவர்ல ஃபில் சால்ட் அவுட் ஆக இன்னொரு பக்கம் விராட் கோலி கொஞ்சம் டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணி 49 ரன் ஸ்கோர் பண்ணாரு. ஜிதேஷ் சர்மா 9 பால்ல 23 ரன்னும் ரஜத் பட்டிதார் 13 பால்ல 27 ரன் அடிச்சு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டு 16வது ஓவர்லயே ஆர்சிபி டார்கெட்டை சேஸ் பண்ணி 5 விக்கெட் வித்தியாசத்துல இந்த மேட்ச் ஜெயிச்சாங்க. எல்எஸ்ஜி பவுலர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பென்சிவா தான் இருந்தாங்க. பிரின்ஸ் யாதவ் மட்டும் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஆவேஷ் கான் ரொம்ப நல்ல எக்கனாமிக்கலாவே போட்டு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஹேசல்வுட்டுக்கு கொடுத்தாங்க. ஆனா அது எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல.